அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா 1500 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான கோவிலாக விளங்குவது சேலம் ஆரக்காலூர் அஷ்டபைரவர் கோவில்னு சொல்லலாங்க. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய இறைவன் சிவபெருமான், அதாவது காமநாத ஈஸ்வர் என்ற பெயரால் அருள்பாலித்து வருகிறார் என்றும் சொல்லப்படுது. இந்த தலத்தில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு காமநாத ஈஸ்வரர் என்ற பெயர் எப்படி வந்துச்சு என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்குன்னா ஓம் நமச்சிவாயா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 1500 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான கோவிலாக சேலம் ஆரக்கலூர் அஷ்டபைரவர் கோவில் சொல்லப்படுகிறது. இந்த கோவில் இருக்கக்கூடிய இறைவன் சிவபெருமான் ஆவார். இவர் காமநாத ஈஸ்வரர் என்ற பெயரால் அருள்பாலித்து வருகிறார்னு சொல்லலாங்க. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா அசிதாங்க பைரவர், ருரு பைரவர், சண்ட பைரவர், குரோதன பைரவர், உன்மத்த பைரவர், கபால பைரவர், பீஷ்ண பைரவர் மற்றும் கால பைரவர் என 8 பொருள்படும் அஷ்ட பைரவர்கள் கோவில் இருப்பது இங்கு தனி சிறப்பாகவும் சொல்லப்படுதுங்க. ஆரக்கலூர் காமநாதீஸ்வரர் ஆலயத்தில் உள்ள மூலவர் காமநாதீஸ்வரர் என்ற திருநாமத்தால் அழைக்கப்படுறாருங்க. இங்கு மூலவர் லிங்கமாக காட்சியளிக்கிறாரு. வசிஷ்ட மகரிஷியால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதுன்னு சொல்லப்படுதுங்க. சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே ஆரக்கலூர் காமநாதீஸ்வரர் கோவில் அமைந்திருக்குதுங்க. வசிஷ்ட நதிக்கரையில் அமைந்துள்ள 4வது திருத்தலமாகவும் இது சொல்லப்படுதுங்க. வாயு தலமாகவும் இது விளங்குகிறதுங்க. இந்த ஆலயம் சிவத்தலம் மட்டும் இல்லாமல் அஷ்ட பைரவர்கள் வீட்டிருப்பதால பைரவ தலமாகவும் விளங்குதுன்னு சொல்லலாங்க. 6 அகழிகளால் சூழப்பட்டிருப்பதால இந்த ஊர் ஆரக்கலூர் என்று பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுது. 6 நதியும் அகழியும் உள்ள ஊர் என்பதாலும் ஆரக்கலூர் என்று பெயர் வந்ததாகவும் சொல்லலாங்க. இந்த தலம் பார்த்தீங்கன்னா ஆரை நகர் என்று அழைக்கப்படுது. போல ஆரக்கலூர் காமநாதீஸ்வரர் ஆலயத்தில் உள்ள மூலவர் காமநாதீஸ்வரர் என்ற திருநாமத்தால் அழைக்கப்படுறாரு. இங்குள்ள மூலவர் லிங்கமாகும். வசிஷ்ட மகரிஷியால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதுன்னு சொல்லப்படுது. இங்கு இருக்கக்கூடிய அம்பாளின் திருநாமம் பெரிய நாயகி என்றும் சொல்லப்படுதுங்க. இந்த ஆலயத்துல தலை விருட்சகமாக மகிழ மரம் காணப்படுதுங்க. இந்த மரத்தடியில் அமர்ந்துதான் இந்த தல இறைவனை மன்மதன் வழிபட்டதாகவும் புராணங்களுள் சொல்லப்படுது. முருகப்பெருமானின் அவதாரத்திற்கு முன்பாக, அதாவது மன்மதனை சிவபெருமான் தனது நெற்றிக்கல்னால் தகனம் செய்வதற்கு முன்பாகவே மன்மதன் தனது மனைவி ரதியுடன் இந்த ஸ்தலத்திற்கு வந்து இறைவனை வழிபட்டு சென்றுள்ளான் என்றும் சொல்லப்படுதுங்க. அதே போல மன்மதன் வழிபட்டதன் காரணமாகவே இந்த தல இறைவனுக்கு காமநாதீஸ்வரர் என்று பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. காமம் என்றால் விருப்பம், ஆசை என்ற பொருளும் இருக்குதுன்னு சொல்லலாங்க. தன்னுடைய பக்தர்கள் விருப்பத்தை அறிந்து நிறைவேற்றி தரும் பெருமான் என்பதாலும் காமநாதர் என்று இத்தல இறைவன் அழைக்கப்படுறாருன்னு சொல்லலாங்க. இந்த திருத்தலம் மன்மதனுக்கு உகந்த இடம் என்பதால திருமணமான இளம் தம்பதிகள் இங்கு வந்து இறைவனை தரிசனம் செய்வதால திருமண வாழ்க்கை இன்பமாக அமையணும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியம் விரைவில் கிடைக்கும்னு சொல்லலாங்க. போல பிரிந்த தம்பதிகள் இந்த ஆலயத்திற்கு வந்து மனதார வேண்டிக் கொண்டால் ஒன்று சேர்வார்கள் என்றும் சொல்லப்படுதுங்க. அதே போல இந்த கோவிலில் 3 நிலை கொண்ட ராஜகோபுரமும் கருவறையில் ஆனந்த விமானமும் அமைக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லப்படுதுங்க. கோவில் கருவறை சதுர வடிவமாக காணப்படுதுங்க. இந்த ஸ்தலத்தில் உள்ள இறைவன் கருவறைக்கு வடது புறத்தில் தனி சன்னதியில் பெரிய நாயகி அம்பாள் அருள்பாலித்து வராங்கன்னு சொல்லலாம். இங்கு அம்பிகைக்கு முன்பும் ராஜகோபுரம் அமைக்கப்பட்டிருக்குதாமா. தாயாருக்கு பிரகன் நாயகி என்ற பெயரும் இருக்குதுன்னு சொல்லப்படுதுங்க. போல 2வது சுற்றின் தாழ்வரையில சந்திர சூரியன் பைரவர் சமய குறவர்கள் காட்சி தராங்கன்னு சொல்லலாங்க. அதே போல கருவறைக்கு முன்பு பார்த்தீங்கன்னா அர்த்த மண்டபம், மகா மண்டபம் ஆகியவை காணப்படுகின்றன. முதல் சுற்றில் உற்சவ மண்டபம், திருக்குளம், தல விருட்சகம், பலிபீடம், நந்தி ஆகியவை காணப்படுதுன்னு சொல்லலாங்க. இந்த ஸ்தலத்தில் கருவறை சுற்று பிரகாரத்தில் விநாயகர், தட்சிணாமூர்த்தி, அண்ணாமலையார், விஷ்ணு, துர்கை ஆகியோர் காணப்படுறாங்க. சண்டிகேஸ்வரர், முருகன், நவகிரக சன்னதிகளும் இங்கு அமைக்கப்பட்டிருப்பது தனிச்சிறப்பாகவும் சொல்லப்படுதுங்க.
இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா பிரம்மாவுக்கும் நடராஜருக்கும் தனித்தனி சன்னதிகள் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. கோவில்னு வடபக்கமாக 63 நாயன்மார்களின் திருமேனியும் காணப்படுதான். இந்த திருத்தலத்தில் ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி மயில் மீது அமர்ந்த கோலத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்து வராங்கன்னு சொல்லலாங்க. இந்த ஆலயத்தில் அஷ்ட பைரவர்களும் அருள்பாலிக்கிறாங்க. அசிதாங்க பைரவர், ருரு பைரவர், சண்ட பைரவர், குரோதன பைரவர், உன்மத்த பைரவர், கபால பைரவர், பீஷ்ண பைரவர், கால பைரவர் ஆகியோர் 8 திசைகளில் இருந்தும் அருள் பாலிக்கிறாங்கன்னு சொல்லப்படுதுங்க. இவர்களை வழிபடுவதால் நம்முடைய பயங்கள் அனைத்துமே நீங்கிவிடணும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் எதிரிகள் பயந்து விலகி விடுவார்கள் என்றும் சொல்லப்படுதுங்க. இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா மாதந்தோறும் தேய்பிறை அஷ்டமி நாளில் கால பைரவருக்கு சிறப்பு அபிஷேக வழிபாடு செய்யப்படுதான். இந்த பூஜையில் கலந்து கொண்டு பைரவரை வழிபாடு செய்வதால் திருமண தடை, நவகிரக தோஷம் உள்ளிட்ட பிரச்சனைகள் நீங்கணும் சொல்லப்படுதுங்க. தேய்பிறை அஷ்டமி பூஜையின் போது கால பைரவருக்கு தேன், பழம், பன்னீர், மஞ்சள் ஆகியவற்றை அபிஷேகம் செய்தால் பிணிப்பிடைகள் நீங்கணும் சொல்லலாங்க. மட்டும் இல்லாமல் இதுவரை இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கி வறுமை நிலை மாறணும் சொல்லப்படுதுங்க. இந்த ஆலயத்தில் தேய்பிறை அஷ்டமி நாளில் வெள்ளி வசம், சந்தன காப்பு, புஷ்ப அலங்காரம் உள்ளிட்ட சர்வ சிறப்பு அலங்காரங்களுடன் கால பைரவர் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாருன்னு சொல்லலாங்க. நள்ளிரவு 12 மணி அளவில் கால பைரவர் உள்ளிட்ட 8 பைரவர்களுக்கும் பூஜை நடைபெறணும் சொல்லப்படுதுங்க. இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா மாதந்தோறுமே உற்சவங்கள் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுதுன்னு சொல்லப்படுது. சித்ரா பௌர்ணமி, வைகாசி விசாகம், ஆவணி திருவிழா, ஆடி பூரம், விநாயகர் சதுர்த்தி, கந்த சஷ்டி, கிருத்திகை, கார்த்திகை, தேய்பிறை, பைரவாஷ்டமி, ஆருத்ரா தரிசனம், தைப்பூசம், மாசி சிவராத்திரி, நவராத்திரி, பங்குனி உத்திரம் ஆகியவை முக்கியமான விழாக்களாகவும் சொல்லப்படுதுங்க. அதே போல் ஆரக்கலூர் காமநாதீஸ்வரரை வழிபட்டால் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கணும் சொல்லலாங்க. ஆலயத்தில் அஷ்ட பைரவர்களை வழிபட்டால் கல்வி, வியாபாரம், தொழில் செழிக்கணும் சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் அரசு சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் மற்றும் வேலை கிடைக்கணும் சொல்லப்படுதுங்க. இந்த கோவிலின் தலை விருட்சமாக உள்ள மகிழ மரத்தின் இலைகளை அறுத்து தண்ணீரில் கலக்கி குடித்தால் சர்க்கரை நோய் குணமாகணும் சொல்லலாங்க. இந்த ஆலயம் தினமும் காலை 7 மணி முதல் பகல் 12 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரையிலும் நடை திறந்திருக்குன்னு சொல்லலாங்க. இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் கடலூர் நெடுஞ்சாலை தலைவாசலிலிருந்து 6 கிலோமீட்டர் தூரத்தில் தென்கிழக்கில் காமநாதீஸ்வரர் கோவில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. சேலத்திலிருந்து ஆத்தூர் 52 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. தேய்பிறை அஷ்டமி நாட்களில் பல்வேறு இடங்களிலிருந்து ஆரக்கலூருக்கு சிறப்பு பஸ்கள் இயக்கப்படுதுன்னு சொல்லலாங்க. காலபைரவர் சிவபெருமானின் ருத்ர ரூபமாகவும் சொல்லப்படுறாருங்க. இவர் சிவன் கோவிலின் வடகிழக்கு பகுதியில் நின்ற கோலத்தில் காட்சி தராருன்னு சொல்லலாங்க. காலபைரவர் சிவனின் கோப ரூபமாக ஆணவத்தை அழிக்க அவதரித்தார்னு சொல்லப்படுது. கால பைரவர் 12 கைகளுடன் நாகத்தை பூணூலாகவும் சந்திரனை தலையில் வைத்தும் காட்சி தராருங்க. சூளத்தையும் பாசக்கயிறு, அங்குசம் போன்ற ஆயுதங்களையும் தாங்கியிருக்கிறாருன்னு சொல்லலாங்க. ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை அஷ்டமி நாளில் பைரவரை வழிபடுவது சிறப்பானதாகவும் சொல்லலாம். அஷ்டமி நாளின் திருமகளின் 8 வடிவங்களும் பைரவரை வணங்குவதாகவும் அதிகமாகுங்க. பைரவரை வழிபடுவதால் கடற்தீர்த்து செல்வ வளம் பெருகுன்னு சொல்லலாங்க. அஷ்டமி நாளில் பைரவர் பாடல்களை பாடி அவரை வழிபடுவது சிறப்பானதாகவும் சொல்லப்படுது. காலபைரவரை வழிபடும்போது சௌமுக விளக்கு ஏற்றி வழிபடுவது மிகவும் சிறந்ததாக சொல்லப்படுதுங்க. சௌமுக விளக்கு என்பது 4 புறமும் தீபம் கொண்ட விளக்குன்னு சொல்லலாங்க. இதில் நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி வழிபட வேணும்னு சொல்லப்படுது. மிளகு சேர்த்தா உளுந்த வடை, தயிர் சாதம் ஆகியவற்றை கால பைரவருக்கு நெய்வேத்தியமாக படைத்து வழிபடுவது ரொம்பவே நல்லதாகுங்க. பைரவரை வழிபடுவதற்கு ஞாயிறு முதல் சனி வரையிலான வாரத்தின் அனைத்து நாட்களுமே வழிபடுவதற்கு உகந்த நாளாகவும் சொல்லலாங்க. அனைத்து சிவன் கோவில்களிலும் கால பைரவர் அல்லது பைரவர் சன்னதி நிச்சயமாக அமைந்திருக்குன்னு சொல்லலாங்க. வடகிழக்கு திசையில் ஆடை இல்லாமல் நின்ற கோலத்தில் கால பைரவர் காட்சி தருவார்னு சொல்லப்படுது. பைரவர் என்ற சொல்லுக்கு பயத்தை போக்குபவர் என்று பொருளாகவா.
கால பைரவரை மனதார நினைத்து வழிபடுபவர்களுக்கு உடனடியாக அருளை தரக்கூடியவர்னு சொல்லப்படுறாருங்க. இவரின் அருள் இருந்தால் அஷ்டம சித்திகளும் கைகூடுன்னு சொல்லப்படுதுங்க. இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.